கனடாவில் 42% ஆயுள் காப்பீடு பெரும்பாலும் இல்லை என ஒரு புதிய கணக்கெடுப்பு கூறுகிறது. பணம் பற்றாக்குறை மற்றும் வாழ்க்கை செலவுகள் அதிகமாக இருப்பதால் பலர் அதை தவிர்ப்பதாக தெரிவிக்கின்றனர். எதிர்பாராத விதமாக உயிர் பிரிந்தால் கூட தங்கள் குடும்பம் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருக்கும் என அவர்களில் ஒரு பகுதியினர் நம்பவில்லை. எனினும் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு குழந்தைகள் அல்லது சார்ந்த இருப்போருடன் இருந்தால் ஆயுள் காப்பீடு மிகவும் அவசியம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். இது உங்களின் வருமானம் இல்லாத பட்சத்தில் உங்கள் குடும்பத்தின் அன்றாட செலவுகளை ஈடுகட்ட உதவும். இதற்கு அதிக செலவாகும் என சில கனேடியர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் ஆரோக்கியமான ஒருவர் மாதத்திற்கு $15 முதல் $20 செலுத்தி இதனை பெறலாம். கால காப்பீடு, முழு ஆயுள் மற்றும் உலகளாவிய ஆயுள் உட்பட பல்வேறு வகையான ஆயுள் காப்பீடுகள் உள்ளன. கால காப்பீட்டில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்டுகளுக்கு பணம் செலுத்தி அதனை மீண்டும் பெறலாம். சிலர் வேலை மூலம் குழு காப்பீட்டையும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் வேலையை விட்டு வெளியேறினால் அந்த காப்பீடு முடிவடையும். ஆயுள் காப்பீட்டிலிருந்து பணம் செலுத்தப்பட்டால் அது பொதுவாக வரியில்லாமல் பயனர்களை சென்றடையும். ஒரு நிதி ஆலோசகர் அல்லது காப்பீட்டு நிபுணரிடம் கலந்துரையாடுவது குடும்பங்கள் தங்கள் தேவைகள் மற்றும் நிதி நிலைமைக்கு ஏற்ற சரியான திட்டத்தை தேர்வு செய்ய உதவும்.